ஃப்ரெண்ட்ஸ், எளிமையான சமையலும் ஆரோக்கியமான வாழ்வில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாமா? இன்றைக்கி காலையிலே ஹெல்த் ட்ரிங்காக காஃபி டீக்கு பதிலாக சீரகத்தை தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை தான் எடுத்துக்கிட்டேன். இந்த சீரக தண்ணி குடிக்கிறதுனால நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்பெல்லாம் சேர விடாமல் ஹெல்ப் பண்ணும். கிட்டத்தட்ட 2-3 நாளாக ஆயிடுச்சு. மில்லட் தோசை இட்லி மாவெல்லாம் அரைச்சி நேற்று தான் ஊற வச்சுருந்தேன். இன்றைக்கி எந்த மில்லட்டில் அரைச்சிருக்கேன் அப்படின்னா தினையும் கருப்பு உளுந்தும் வச்சு தான் அரைச்சிருக்கேன். என்னடா மாவு கருப்பாக இருக்கேன்னு பார்க்காதீங்க, நான் கருப்பு உளுந்தோடு சேர்த்து அரைச்சதுனால கருப்பாக இருக்குது. இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு நைட்டே வெள்ளைக்காராமணி ஊற வச்சுட்டேன். எப்பயுமே மில்லட் மாவு அரைச்சேன் அப்படின்னா தோசை தான் ஊற்றுவேன். இந்த வாட்டி எனக்கு இட்லி சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால் இட்லி ஒரு சைடும் இன்னொரு சைடு சுண்டலையும் வேக வச்சுட்டேன். மில்லட்டில் இட்லி தோசையெல்லாம் செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு தேங்காய் சட்னியை விட கார சட்னி தான் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் ஒரு கார சட்னி ரெடி பண்ணேன். இந்த இட்லி தோசை ரொம்ப சூப்பராக, நார்மல் வெள்ளை அரிசி இட்லி தோசையை விட சூப்பராக வருங்க. டேஸ்ட்டும் அதை விட சூப்பராக இருக்கும். வெயிட் லாஸில் உள்ளவங்க, அப்புறம் சர்க்கரை நோய் உள்ளவங்க எல்லாருமே இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இதில் அயன் சத்து, கால்சியம் சத்தெல்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்களோட அறிவு வளர்ச்சிக்கும் ஹெல்ப் பண்ணும். இட்லி தோசைக்கு என்னென்ன பொருள் எந்தெந்த அளவு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு லாங் வீடியோவாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கார சட்னி தான் அரைச்சேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி அதில் சின்ன வெங்காயம், பூண்டு, பட்டை மிளகா ஒரு 5 போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டா அதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு இந்த சட்னிக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். நான் தாளிப்பு கொடுக்கல, நீங்கள் வேணும்னா தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஏன்னா எண்ணெயில் வதக்குனதுனால ரொம்ப காலையிலே ஆயில் எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இட்லி தோசை ரெண்டுமே சூப்பராக வரும். நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்பே தெரியும் இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. தோசையும் அந்த மாதிரி தான் செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். இதோட ஒரு கப் சுண்டல் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் ப்ரோட்டீன் ரிச்சான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.